பிதத்வாதிகள்ல யாரு? இந்த தப்லீக் ஜமாத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அந்த தரப்பை சார்ந்தது தான். இவங்க வெளிப்படையில குர்ஆனை பின்பற்றோம், அது சொல்லிட்டு இருப்பாங்க. அதே போல நாங்க தான் அல்லாஹ்வுடைய பாதையில போறோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க தான் தொழுகைக்காக அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி சொல்லி தான் அப்பாவிகளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 3 நாளும் ஜமாத்து போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னண்டா தொழுகைக்கு கூப்பிடுறது நல்லதானே அப்படிதான் வழங்கி இருக்கிறாங்க. அதுல நம்முடைய அப்பாவிகள் தான் தொழுகைக்கு தானங்க கூப்பிடுறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில தான் கூப்பிடுறாங்க. எத்தனை பேர் தொழுகை எடுத்திருக்கிறாங்களாங்க இவங்கனால அப்படின்னு சொல்லி அது போய் கிடக்குறாங்க. அது நல்லது யாரு மூலமா நடக்குங்க? அதை வச்சு அளவுகோல். யாரு எந்த கொள்கை கொண்டு இருக்கிறான் அதை வச்சுதான் அளவுகோல். அப்படிப்பட்ட கொள்கையை கொண்ட இமாமுக்கு பின்னால் நின்று தொழுவதை விட தனித்து தொழுவது சிறந்தது. ஃபிக்ஹ் கிதாப்ல அப்படிதான் இருக்கிறாங்க. பிதஅத்வாதிகளுக்கு பின்னாலே தொழுவதை விட ஜமாத்தா இருந்தாலும் சரிதான், அல் ஃபஸ்ஸு அஃதல், தனித்து தொழுவது சிறந்தது. எவ்வளவு பெரிய கொடூரமான கொள்கையை சார்ந்தவர்கள் இந்த தப்லீக் ஜமாத்தினர்கள் அப்படிங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ளணும்.